ஆக்சுவலி டாட்டுன்றது ஏர்னிங்ஸ் கிடையாது, அது வந்து எமோஷனல் ஃபீலிங்ஸ், இது மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஆர்ட்டை இது கூட இன்புட் பண்ணி போடும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு ரூபான்னு நான் கேட்டது கிடையாது. ஏன்னா ஒரு ரூபா நம்ம வாங்கினேன்னா அந்த ஒரு ரூபாய்க்கு கணக்கு சொன்னோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் வந்து நீங்கள் அமௌண்ட் கேட்பீங்க. அந்த பயத்திலேயே லாஸ் பண்ணிடுவானோன்ற பயத்தில் தான் அவங்க வேணான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு போடுற ஒரு டிசைன், அந்த டிசைன் எனக்கு 1 hour தான் ஆகும். அன்னைக்கு நான் ஓவர் நைட்டு ஃபுல்லாக பண்ணி அடுத்த நாள் 10 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கே நல்லா நான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட் பண்ணுற தப்ப அன்னைக்கு நான் கற்றுக்காம பண்ணேன். கம்பாரிசன்ஸ் நிறைய நடக்கும். ஏன்னா இது வந்து ஆர்ட் நிறைய பேருக்கு வந்து புரியாது. கலை சர்வீஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதை வந்து பக்கத்து கடையோட கம்பேர் பண்ணக்கூடாது, பக்கத்து ஆளோட கம்பேர் பண்ணக்கூடாது. அழகா இருக்கா அந்த பொண்ணு என்ன நல்லா பண்ணியிருக்கோ நம்மளும் பண்ணணுன்றது தோணும். ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு அந்த லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழணும்னு தோணும், எல்லாமே தோணும் இல்லையா? இதுக்கான காரணங்கள் இன்டர்நெட் தான். ஸோ அதனால் வந்து இது அப்கிரேட் ஆகிட்டே தான் போகுமே தவிர்த்து இது சாயாது. FT பிசினஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த இன்டர்வியூல நம்ம யாரை வந்துட்டு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் திறந்தா கண்டிப்பா நீங்க இவரோட வீடியோ ஒன்னாவது வந்துட்டு பார்த்துருப்பீங்க. டாட்டோ லவர் அப்படின்னாலும் கண்டிப்பா இவரை பத்தி நீங்க கேள்வியாவது பட்டிருப்பீங்க. ஸோ H2O டாட்டோஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட ஓனர் ராஜேஷ் ப்ரோ தான் வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. எப்படி போகுது பிசினஸ்லாம், எப்படி போகுது? ஆல் குட், நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, நீங்க வந்துட்டு டாட்டூ போடுறீங்க அப்படிங்கிறது ஜென்ரலா வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சின்ன வயசுல அதுவும் வந்துட்டு ஒர்க்குக்கு எங்கேயும் போகாம நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி டாட்டூ போடணும் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். எந்த வீட்லயுமே வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. உடனே சாத்தி போடா வேலைக்குன்னு சொல்லி அமைச்சிருவாங்க. ஸோ உங்களை எந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கே போகாமல் நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் பார்க்காத ஒர்க்கே கிடையாது. ஓகே. என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மட்டும்தான் வர முடியும். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் எங்கேயுமே ஒர்க் பண்ணாமல் டேரெக்டாக ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகும். ஓகே. பட் அந்த ஃபெயிலியரை நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம போகிறதுக்கு ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆமாம், ஒரே பிஸ்னஸாக இல்லாமல் மல்டிபிள் பர்சன்ஸை முதல்ல பார்க்கணும், மல்டிபிள் ஓனர்ஸை பார்க்கணும், எல்லாருமே நம்ம பற்றி சுற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கும் போது தான் நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி நடந்துக்கணுன்றது ஒரு விஷயம். நிறைய இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய நாலேஜ். அதாவது ஐ மீன் நான் வந்து ப்ரௌசிங் சென்டரில் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஒரு எடிட்டர் நான் வந்து ஃபோட்டோஷாப் கடையில் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், அங்கே கற்றுக்கிட்டப்போ எனக்கு டிசைனை ரெடி பண்ணுறதுக்கான விஷயத்தை நான் நெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணணுன்றப்போ ப்ரௌசிங் என்னோட 8th standard 9th standard 7th அந்த பீரியட்லேயே கற்றுக்கிட்டேன். அங்கேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கப்போ நான் வேலை செஞ்ச மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருக்கட்டும் எப்படி பேசணுன்றதை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஆர்ட்டை இது கூட இன்புட் பண்ணி போடும் பொழுது பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழியாகவும் நான் வளர்கிறதுக்கான ஒரு வழியாகவும் அந்த மாதிரி அமைஞ்சது. இது இல்லாமல் நம்மளுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுன்றதுனால ஸோ அந்த பீரியடில் கொரோனா பீரியடில் நம்மளுக்கு ஒர்க்லாம் இருக்காதுங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து அப்படியே அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூடியூப்பில் நம்ம வரலாமே அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அதுலேயும் ஒரு பூம் இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்தது தான் ட்ராக்கை. பட் இதெல்லாம் வந்து வீட்டில் சப்போர்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஒர்க் பண்ணுறோன்னும் பொழுது நம்மளோட சேலரியோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் விட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாது. ஃபேமிலியும் வந்து அந்த மாதிரி கேட்டகரியும் கிடையாது. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி வைக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கும் இல்லையா? நோ சொல்லியிருப்பாங்க. நோன்னு சொல்கிறது காமனாக எல்லார் வீட்லேயும் சொல்லுவாங்க, என்ன கண்டுக்க மாட்டாங்க. ஸோ ஆமாம், நாம் பண்ண எது பண்ணாலும் அவன் பார்த்துப்பான், நான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு ரூபான்னு நான் கேட்டது கிடையாது. ஏன்னா ஒரு ரூபா நம்ம வாங்கினேன்னா அந்த ஒரு ரூபாய்க்கு கணக்கு சொல்லணும். யாருக்கோ கணக்கு சொல்கிறது பிடிக்காது. அதுக்கு நம்ம அதை செலவு பண்ணாமல் வாங்காமலே இருந்துடலாம். நம்ம வேலை செஞ்சுமா, சின்ன வயசுலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், வந்து தான் நம்மளுக்கு வந்த அமௌண்ட்டுக்கு செலவு பண்ணிக்கலாம். இருந்தால் செலவு பண்ணலாம், இல்லைனா சும்மா உட்காரலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம ட்ரபிள் கொடுக்காதப்போ நம்மளை கேட்க மாட்டாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் வந்து நீங்கள் அமௌண்ட் கேட்பீங்க. அந்த பயத்திலேயே லாஸ் பண்ணிடுவானோன்ற பயத்தில் தான் அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு சம்பளம் 10,000 ரூபாய் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் ஒரு 2,000 எடுத்து வைங்க. ஒரு 2 வருஷத்துக்கு எடுத்து வைங்க, 20,000 வரும் ஃபார் எக்ஸாம்பிள். அப்படி எடுத்து வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணிடுறேன்னு சொல்லி பாருங்க, அவங்களோட ப்ரெஷர் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம அவங்களை கேட்காத பொழுது. ஸோ அதே மாதிரி நம்மளா ஒரு ட்ரை பண்ணி வந்த விஷயம் தான். அதனால யாருக்கும் அந்த ட்ரபிளை கொடுக்காதனால நம்மளுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க.
கொடுத்தாலும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆமா, நம்ம லைஃப் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கூல் டேஸ்லேயே நம்ம வெளியே வந்துட்டு ஸ்கூலை விட்டலாம் அப்படியே நம்ம ஒர்க் ஆகும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியாவும் சொல்லியிருக்கீங்க, எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க. ஓகே, கமிங் பேக் டு திஸ், எந்த ஒர்க் வேணாலும் பண்ணலாம். பட் நீங்கள் சொன்னீங்க ஆர்ட்டில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, ஆக்டிங்லேயும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேருக்கு இப்போ எனக்கே வந்துட்டு டாட்டூஸ் போட்டுக்கலாம் பிடிக்கும். ஆனால் நம்மளே வந்துட்டு இதை கற்றுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு போடணும் அப்படிங்கும்போது சில பேருக்கு பிளட் பார்த்தா வந்துட்டு பயம் வரும், அவங்களையும் நம்ம தான் வந்துட்டு காம் டவுன் பண்ணுவோம். சில ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒத்தே வராது டாட்டூஸ். ஸோ அந்த மாதிரி சில சேலஞ்சஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் டேட்டு போட்டுக்கிட்டேன், எனக்கு பிடிக்கும், அப்படி தான் வந்தேன். எனக்கு ஆர்ட்டு பிடிக்கும், ஸோ டேட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அளவுக்கு மேலே போட முடியாது, ஸ்பேஸ் இல்லையா. ஆனால் எனக்கு பிடிக்கும், நிறைய டிசைன்ஸ் பிடிச்சிக்கிட்டே இருந்தது. அப்போ நம்ம இதை வந்து எப்படி போட்டுக்க முடியும்? நான் கையை காசு குத்து யாரையும் வந்து அவங்கள போட்டு விடுங்கன்னு சொல்ல முடியாது. ஆயிடலாம் ஆர்டிஸ்டா, ஸோ நம்ம பண்ணலாம், நம்மளால முடியும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு டிமோட்டிவ் பண்ணாரு. நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சதுனால அந்த டைம்லயே நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டீல்ன்ட்டு ஒரு வெப்சைட் இருந்து, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஸோ அதில் பட்டுன்னு ஆர்டரை போட்டோம். அமேசான்லாம் வரதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸ்னாப்டீல் ஆர்டரை போட்டு டேரெக்டாக நான் வந்து யூடியூபும் நான் எனக்கு தெரியும், அப்பயே பார்க்க தெரியும், செக் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க டாட்டூக்கு கொஞ்சம் கம்மியாக வந்தது. ஓகே, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்திருக்கேன், அப்போ நம்ம ஏன் இதை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணால் பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ உங்களோட ஆர்ட் ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்ச கம்பைனாக இருந்ததுனால இதுவாச்சு. ஸோ அதான் எனக்கு ரொம்ப ஆர்ட் பிடிக்கும்ன்றதுனால. ஃபர்ஸ்ட் போட்ட டாட்டோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? போடாத ஒரு டாட்டோ ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு போடுற ஒரு டிசைன், அந்த டிசைன் எனக்கு 1 hour தான் ஆகும். அன்னைக்கு நான் ஓவர் நைட்டு ஃபுல்லாக பண்ணி அடுத்த நாள் 10 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு எந்த நீடில்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியல. ஸோ ரொம்ப டியூரேஷன் எடுத்துட்டேன். யார் உங்களை நம்பி அந்த கையை கொடுத்து? அது நம்ம நண்பர்கள் தான். ஸோ அது அதே டைம்ல சேம் டைம்ல அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமா பையனுக்கு ஒருத்தருக்கு போட்டேன். அவருக்கு ஒரு சின்ன டிசைன் தான் போட்டேன். நம்ம ஃபர்ஸ்டே பெருசாக எடுத்துருவோம், தவறான விஷயம். சின்னதாக எடுக்கணுன்ட்டு அடுத்த விஷயத்தில் பண்ணும்போது அதில் ஓரளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் சில இன்னைக்கே நல்லா நான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிற ஆர்டிஸ்ட் பண்ணுற தப்பை அன்னைக்கு நான் கற்றுக்காம பண்ணேன். அதுக்கப்புறம் அதையும் ரெட்டிஃபை பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஆர்ட் நாலேஜ் இருக்குன்றதுனால எனக்கு வரைகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நீங்களே டெவலப் பண்ணிட்டீங்க. நீங்களே சொன்னீங்க எனக்கு அப்போ வந்துட்டு ஒரு டாட்டோ போடுறதுக்கு ஓவர் நைட் நான் எடுத்துக்கிட்டேன், இப்போ அதை நான் வந்துட்டு 1 hourலேயே வந்துட்டு போட்டு முடிச்சிடுவேன்னு சொன்னீங்க. ஸோ இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கற்றுருப்பீங்க. ஓகே, இது பண்ணக்கூடாது, இது வந்து நம்மளுக்கு செட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலைன்றது கற்றுருப்பீங்க. டாட்டோஸ் போடும்போதும் வந்துட்டு இல்லை இந்த ஸ்கின் டைப்புக்கு நம்ம இவ்வளோ தான் போடணும், இல்லை இதில் வந்துட்டு ஃபில்லர்ஸ் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணுன்ற நிறைய விஷயம் வந்துட்டு கற்றுருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ரொம்ப கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எதை சொல்லுவீங்க? பொறுமையை கத்துக்கணும். பொறுமை ரொம்ப கத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிஸ்ட் ஆக போறோம், நம்ம மனுஷனா பிறந்துட்டாலே பொறுமையை கத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்மளை இரிட்டேட் பண்ணுவாங்க, டென்ஷன் பண்ணுவாங்க. பொறுமையா இருந்தனாலே ப்ராப்ளம்ஸ் இருக்காது ஃபர்ஸ்ட். ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கிறது இல்லையா. ஸோ அவங்க நம்ம ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுக்குற மாதிரி காலம் ஃபுல்லாக ஒருத்தருக்கு போகிறாங்க. பொறுமையாக பையனை தேடினாலோ பொண்ணு தேடினாலே நீ பிரச்சனை வராது. அந்த மாதிரி டாட்டூ நம்ம பொறுமையாக இருந்து போட்டாலே ப்ராப்ளம் வராது. சரி, நம்மளை நம்பி வராங்க, 10 டவுட் கேட்பாங்க. 10 டவுட் கேட்டு ஒரு டிசைன் ரெடி பண்ணாங்க. அந்த டிசைன் நல்லா இல்லைன்றவாங்க, இல்லை பிடிக்கல வேறு டிசைன் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி ஒரு 10 டவுட் கேட்பாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணும்போது நாளைக்கு பார்த்துக்கலாமா, எனக்கு ஒரு மாதிரி டபுள் மைண்டாக இருக்குன்னாங்க. சரி, அடுத்த நாள் வருவாங்க, பார்ப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அப்படி போடும்போது கன்ஃபார்ம் பண்ணி போட்டுருவாங்க. சிலர்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தோம் அப்படியும் போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும்போது நம்ம பொறுமையாக கற்றுக்கணும். சில விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கிளைண்ட்ஸ் பேசியிருப்பாங்க. அவங்களால பெயின் தாங்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம வந்து எல்லாமே தன்மையாக கற்றுக்கணும். கம்பாரிசன்ஸ் நிறைய நடக்கும். ஏன்னா இது வந்து ஆர்ட் நிறைய பேருக்கு வந்து புரியாது. கலை சர்வீஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றது தான். அதை வந்து பக்கத்து கடையோட கம்பேர் பண்ணக்கூடாது, பக்கத்து ஆளோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளால முடிஞ்சா அஃபோர்ட் பண்ணணும், அதுக்கான மரியாதை அது. நான் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வரைவாரு, சின்ன ஸ்ட்ரோக் தான் போடாரு, என்னோட சேலரி எனக்கு 1 lakh அப்படின்னா நான் என்ன சொல்லணும்னா, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியலப்பா, என்னால் முடியல, நான் பார்க்குறேன், ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டே 100 ரூபாய் தான் போடுவான், 200 ரூபாய் தான் பண்ணுவான், நீடில் வாங்கி கொடுத்தா போதும், என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கான், அப்போ அங்கேயே பண்ணிடலாம், அவங்க அதை தாண்டி இங்கே வராங்க. அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் ஆர்டிஸ்ட்லாம் கோவப்படுறாங்க. என்கிட்ட வேலை செய்கிற பசங்களும் கோவப்படுவானுங்க. அமைதியாக அப்படிங்களா, ஓகே ஓகே ஓகே, ஸோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லிடணும். அது வந்து நம்மளுக்கு லைஃப்க்கும் நம்மளுக்கு நல்லதை கற்றுறோம். ஸோ நம்ம கற்றுக்க வேண்டியது பொறுமையாக தான்.
பொறுமைதான். ஓகே. நீங்க சொன்னீங்க டாட்டோ போடுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு குடுக்குற மாதிரி. ஏன்னா லைஃப் லாங் வந்துட்டு அவங்க பாடியில வந்துட்டு அது இருக்க போகுது. சோ டாட்டோ அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு கல்யாணம் கூட இருக்குமா இல்ல இருக்காதா, இல்ல கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்களா இல்லையா, இல்ல கல்யாணம் பண்ணவங்கனால வந்தவங்க இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா நம்ம டாட்டோ கடைசி வரையும் இருக்கும். கல்லறைக்குள்ள போகும்போது ராஜேஷ் அவனோட மெமரிஸ் தான் வரும். ஓகே. அது என்னமோ உண்மைதான். ஸோ நீங்க சொன்ன மாதிரி டாட்டோ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மெமரி தான். இப்ப நானுமே வந்துட்டு டாட்டோ போடுவேன். எனக்கு ஒரு மெமரியை நான் அப்படியே ஸ்டே பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் டாட்டோ போடுவேன். ஸோ அது வந்து நம்மளோட எமோஷனலா வந்துட்டு கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். ஸோ இப்ப நீங்க உங்களோட வீடியோஸ்லயும் வந்துட்டு பார்த்திருக்கேன். இப்ப இறந்து போனவங்களோட இந்த கண்ணு வரையறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அந்த ஆஷ் எடுத்துட்டு வந்து அதை நீங்க இங்கோட மிக்ஸ் பண்ணி வந்துட்டு போடுற டாட்டோஸ்லாம் வந்து போடுவீங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு டைப் ஆஃப் எமோஷனை வந்துட்டு அவங்க கேரி பண்ணுவாங்க. இதை போடும்போது இந்த மாதிரி எங்க அம்மாவோட கண்ணு இல்ல வந்துட்டு என்னோட கேர்ள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லும்போது உங்களை என்னைக்காவது அது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணியிருக்கா? லாஸ்ட் வீக் கூட நான் கோயம்புத்தூர் பிரான்ச்ல போடும்போது கூட 2 சீக்வன்ஸ் நடந்தது. 2மே எனக்கு வந்து ரொம்ப அட்டாச்சாக தான் இருந்தது. நானும் அந்த டாட்டூ போடுறவங்களோட அட்டாச் ஆயிடுவேன். ஸோ அவங்க இன்னைக்கு எனக்கு கான்டாக்ட்ல இருக்காங்க. மீன்ஸ் அவங்க அவங்களோட கஷ்டத்தை சொல்லுவாங்க. ஆக்சுவலி டாட்டூன்றது ஏர்னிங்ஸ் கிடையாது, அது வந்து எமோஷனல் ஃபீலிங்ஸ். இது மட்டும் தான். நாங்க செல் பண்ணல, நாங்க சர்வீஸும் தாண்டி ஃபீலிங்ஸை தான் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஆளா இருப்பாங்க. லைஃப்ல இருக்க ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. அவங்கள எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கும்பொழுது ஸோ அது வந்து ஒரு எமோஷன் தானே. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்டோரியை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்டோரியை கேட்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் நம்மளுக்கும். நம்மளாம் அந்த ஸ்டேஜுக்கு உள்ளே போயிடும். ஏன்னா நானும் ஒரு 4 ஹவர் டாட்டூ போகிறேன். அவங்க சொல்கிறது காது கொடுத்து என்னால் பேசாமலே இருக்க முடியாது. நானே பேசிட்டு தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் வந்து என்னோட கேரக்டர் அப்படி தான். ஸோ அப்படின்னும் பொழுது ரொம்ப லவ் பண்ண ஒரு பர்சன் நல்லா இன்னைக்கு சிரிச்சுட்டு நேற்று டான்ஸ் ஆடிட்டு நல்லா இருந்திருக்காங்க, அடுத்து கொஞ்ச நேரத்தில் கிடையாது. எந்த பிரச்சனையுமே வேணாண்டா அப்படின்னு ஊரை விட்டு ஒதுங்கி இருக்க ஒரு ஃபேமிலி, அவங்க சும்மா பசங்க குழந்தைங்களோட குளிக்க போயிட்டு ஆடி வரும்போது அவங்க கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. பிறந்த குழந்தை வந்து அந்த குழந்தை இருக்காது கொஞ்ச நாள், அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி பரவாயில்ல நான் வளர்க்குறேன்னு சொல்லி அதை இழந்த தாயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 18-20 வருஷமாக வளர்த்த பையன், வெளியே போன பையன், வீட்டுக்கு வராதவங்களா இருக்கட்டும், ரொம்ப அம்மா மட்டும்தான் உலகம்னு நினச்ச பையனாக இருக்கட்டும், லவ்வர் தான் எனக்கு எல்லாமே, லவ்வை தாண்டி எதுவுமே கிடையாதுன்னு நினச்ச லவ்வர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேரோட ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷன், இதை தான் நாங்கள் கன்வே பண்ணுறோம். ஒன்றும் ரொம்ப உள்ளே போய் எங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா நான் அவங்க பக்கத்தில் இருப்பேன், அவங்க சொல்கிறதே என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் தூங்கும் போதெல்லாம் அவங்க சொன்ன கேரக்டர்லாம் வரும். நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து நான் டாட்டூ போட பர்சன்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் நான் வந்து அவங்க கிளைண்ட் கிட்ட சொன்னேன்னா அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. இது மாதிரி நேற்று வந்தாரு, உங்க பையன் வந்தாரு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா என்னப்பா சொன்னாரு, அவங்களே அழுகுறாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அது ஒரு இது இல்லையா, நம்ம மைண்டு ஃபுல்லாக ஏற்றிச்சு. நான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து தமனாவை நினச்சிட்டு தூங்கினேன்னா தமனா தான் வருவாங்க கனவுல. இன்னைக்கு வேலையை நினச்சிட்டு நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு நான் தூங்கினோ அவங்க தான் வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு இலியூஷன்ஸ்னால அப்படியே மனசு சாந்தமாயிப்போம். அதனால லைட்டாக ஒரு சின்ன எங்களுக்கு மைண்ட்ல கொஞ்சம் கோளாறுகளும் நடக்கும் அப்பப்போ. ஓகே, நீங்க வந்துட்டு சொன்னீங்க ஆக்சுவலா நீங்க பண்ற ஒர்க் வந்துட்டு சர்வீஸையும் தாண்டி ஒரு விஷயம். ஏர்னிங்ஸ் கிடையாது, அது வந்து சர்வீஸை தாண்டி ஒரு ஃபீலிங்ஸ். ஆமா, எமோஷன்ஸ். கண்டிப்பா. சோ இப்போ நீங்க சொல்லும்போது நீங்க எவ்வளவு எமோஷன்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்றீங்க அப்படிங்கிறது இப்போ இன் பர்சனா எனக்கு பார்க்கும்போது தெரியுது. பட் உங்களோட வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மட்டும் பார்த்துட்டு சில பேர் இவன் எப்பயுமே வந்துட்டு ஒரு மாதிரி டபுள் மீனிங்கா பேசுறான், இல்ல வந்துட்டு இவனோட வீடியோஸே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சில நிறைய கமெண்ட் செக்ஷன்லுமே அது நம்ம கமெண்ட்ஸ் வந்துட்டு படிக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் உங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? அதெல்லாம் ரியாக்ட் பண்ணிடுறது என் ரியாக்ஷன்ஸ் கிடையாது. அவங்கள அந்த மாதிரி மென்டாலிட்டி வச்சிருக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ நான் யாருன்றதை வந்து என்னை நம்பி வரவங்களுக்கு தெரிஞ்சா போதும், என் கூட இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா போதும். என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் யாருன்றது எனக்கு நல்லா தெரியும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது. ஸோ ரீல் வேற, ரியல் வேற, திரை வேற, தரை வேற. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை ரீலாக பார்த்துட்டு உங்கள் லைஃப்கான வேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் பொழைச்சிருவீங்க. நீங்க ஜட்ஜ்மெண்ட் அம்மா பண்ணீங்கன்னா நான் ஒன்னும் பண்ண போறது கிடையாது. நான் இப்பயே சொல்றேன், எனக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் ஆசை. ஸோ நீங்க ரியல்ல வந்து நான் ஷூட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாலே தெரியும், என்னை சுத்தி 3 கேமராமேன் இருப்பாங்க, ஸ்கிரிப்டை யோசிப்போம், பண்ணுவோம். அவங்க ஆன் ஸ்பாட்ல என்ன வந்து டைலாக் பேசுவாங்க, நான் பேசாம இருக்க மாட்டேன், பேசிட்டே இருந்தா தான் வரும். ஸோ அழகா இருக்கீங்கன்னா ஒரு பொண்ணு கூட ஒரு நல்லா நார்மலா பேசும்போது ஒரு டைலாக் வரும், அதை யோசிக்கிறதுக்கு பண்ணும். இவ்வளவு விஷயங்கள் நடக்கும், நீங்க பாக்குறது இப்படி மட்டும்தான், ஆனா அங்க நடக்கிறது வேற. சோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இதுவாயிட்டாங்க. ஆனா புரிய வைக்கணும் நம்மளுக்கு அவசியமும் கிடையாது, அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அவங்க யாரும் நம்ம கிட்ட நேர்ல வந்து பேச போகுது. இனி இன்டர்வியூல நீங்க கேக்குறீங்கன்னா இது சொல்றேன், யார் நம்மளுக்கு கேட்பா? நம்ம வந்து
இவங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக நம்ம வீடியோ போடுறோம். ஓகே. நம்மளுக்கான நம்ம வேலையை பார்க்குறோம். நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாப்பிட போறோம். இவங்களுக்கு யார் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்களா? அவங்களுக்கு சந்தோஷமா போதும். 1000 பேர் நம்மள எதிர்த்தாலும் ஒருத்தருக்கு நம்மள பிடிச்சிருக்காது. ஓகே. இப்போ வந்துட்டு டாட்டூலயே வந்துட்டு நிறைய விஷயம் வந்துருச்சு. லிப்புக்குலாம் வந்துட்டு லிப் கலர்ஸ் வந்துட்டு பண்ணிக்கிறாங்க. மைக்ரோ ப்ளீடிங் ஐப்ரோஸ் வந்துட்டு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்களும் பண்றீங்க? ஸோ இது செமி பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. லிப்புக்கா இருக்கட்டும், இந்த டெய்லி லிப்புக்கு லிப்ஸ்டிக் போடுவாங்க. லிப் பாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இப்போ டெய்லி ஒருத்தவங்களால பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிப்கான கரெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இதுக்குன்னு தனியாக இங்க் இருக்கு, இண்டிவிஜுவல் இங்க் இருக்கு, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். அவங்களுக்கு இருக்க டார்க் லிப்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் ரெட்டிஃபை பண்ணி பெட்டராக காட்டலாம். ஆனால் ஒரிஜினல் அளவுக்கு பண்ணிட முடியுமானா முடியாது. இன்னொன்று வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராட்ஸில் அவங்களோட லிப்போ ஆல்ரெடி நல்லா தான் ரோஸாக தான் இருக்கும். அது ரெட்டிஷாக வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கேல்ப் மைக்ரோ பிக்மெண்டேஷன் முடியல, ஆமாம் பால்டாக இருக்கும், அதுக்குன்னு தனி இங்கே யூஸ் பண்ணி அதுக்கான முடி இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் ஐ லைனராக இருக்கட்டும், இந்த ஐ லைனரில் வந்து எனி டைம் இருக்குது. இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, இது ஒரிஜினல், நான் போட்டது தான். இது ஒரிஜினலாக போட்டிருக்கீங்க, ஆனால் அது ஒரிஜினல் இல்லை. ஸோ உங்களை பெட்டர் படிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் அதுலேயே ஸ்பாட்டட் மோல்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அவங்களோட ஒரு சின்ன மோல் கூட அழகுபடுத்தி காட்டும். ஓ, இந்த நயன்தாரா மோல் மாதிரி இங்க வைக்கிறது. ஸோ அது மாதிரி நிறைய நயன்தாரா ரெடி பண்ணியிருக்கோம், நிறைய கையில் ஆனந்தி ரெடி பண்ணியிருக்கோம், நிறைய அழகிகள்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கையால். ஓகே, நான் உங்களுக்கு யாருக்காவது ரெடி ஆகணும்னா ப்ரோட லொகேஷன் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது தான் வந்து இந்த செமி பெர்மனன்ட் மேக்கப்ன்ட்டு இப்போ கொஞ்சம் அது ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஆர்வம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக காட்டுவாங்க. எல்லாமே வந்து வளர்ந்துச்சு இல்லையா, டெக்னாலஜி வளர்ந்த உடனே எல்லாருமே வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்படி ஒரு வீடியோ பார்த்து ஃபுட்டை சாப்பிடணும்னு டெம்டேஷன் வருதோ, ஒரு அழகாக இருக்கா அந்த பொண்ணு என்னென்னலாம் பண்ணியிருக்கோ நம்மளும் பண்ணணுன்றது தோணும். ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு அந்த லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழணும்னு தோணும், எல்லாமே தோணும் இல்லையா. இதுக்கான காரணங்கள் இன்டர்நெட் தான். ஸோ அதனால வந்து இது அப்கிரேட் ஆகிட்டே தான் போகுமே தவிர்த்து இது சாயாது.